என் தாய் தந்தையர்களின் கைகளை பார்த்தா இங்கெல்லாம் புண்ணா இருக்கும், சொறி சரங்கு, காலெல்லாம் பழுத்து போயிருக்கும். என் தாய் அந்த கையோட தான் இந்த பொங்கலையும் ஊட்டுவா, அந்த கஞ்சியும் எனக்கு ஊட்டுவா. என் அம்மாவின் அந்த ரணம், அந்த சதையும் சேர்ந்து சாப்பிட்டு வளர்ந்தவன். நான் தெருவில் குப்பை தொட்டியில் சாப்பிட்றவங்க அவங்களெல்லாம் கண்டா காரம் நிப்பாட்டிடுவேன். ஏன்னா நானும் ஒரு நாள் அவனாக வாழ்ந்தவன். நின்றுட்டு அவனை கூப்பிடுவேன், அன்றைக்குள்ள கடையில் அவங்க நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு என் கூட யாராவது இருந்தால் என்ன இப்படிதான் நானும் இருந்தேன். ஒரு காலத்தில் எங்கள் ஆஃபீஸ் வாசலெல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்ற அழகை பார்த்துக்கிட்டே இருப்பேன். விதி கொஞ்சம் மாறி இருந்தால் இன்றும் நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். சென்னைக்கு வரேன் வித்தவுட் டிக்கெட்டு. இன்னைக்கு எல்லா ஃப்ளைட்லையும் நான் வித்தவுட் டிக்கெட்டு. ஏன்னா அவ்வளோ ஃப்ளைட்டுக்கு நான் டிக்கெட் ஸ்டாக்கிஸ்டாக இருக்கிறதுனால என்னால் இலவசமாக போக முடியுது. ஆனால் அன்னைக்கு ட்ரெயினில் வித்தவுட் டிக்கெட்டு. ஆனாலும் கட்டிக்கிறதுக்கு உடுப்பு இல்லை. அதே ஊர்லேருந்து கட்டிட்டு வந்த ஒரு பழைய வேஷ்டி, ஒரு கிழிஞ்ச வேஷ்டி, ஒரு ஷர்ட், அதோட எக்மோ ஸ்டேஷனில் படுத்து கிடந்தவன் வேலை. என் தாய் தந்தையர்களின் கைகளை பார்த்தா இங்கெல்லாம் புண்ணா இருக்கும், சொறி சரங்கு, காலெல்லாம் பழுத்து போயிருக்கும். என் தாய் அந்த கையோட தான் இந்த பொங்கலையும் ஊட்டுவா, அந்த கஞ்சியும் எனக்கு ஊட்டுவா. என் அம்மாவின் அந்த ரணம், அந்த சதையும் சேர்ந்து சாப்பிட்டு வளர்ந்தவன். நான் தெருவில் குப்பை தொட்டியில் சாப்பிட்றவங்க அவங்களெல்லாம் கண்டா காரம் நிப்பாட்டிடுவேன். ஏன்னா நானும் ஒரு நாள் அவனாக வாழ்ந்தவன். நின்றுட்டு அவனை கூப்பிடுவேன், அன்றைக்குள்ள கடையில் அவங்க நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு என் கூட யாராவது இருந்தால் என்ன இப்படிதான் நானும் இருந்தேன். ஒரு காலத்தில் எங்கள் ஆஃபீஸ் வாசலெல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்ற அழகை பார்த்துக்கிட்டே இருப்பேன். விதி கொஞ்சம் மாறி இருந்தால் இன்றும் நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். சென்னைக்கு வரேன் வித்தவுட் டிக்கெட்டு. இன்னைக்கு எல்லா ஃப்ளைட்லையும் நான் வித்தவுட் டிக்கெட்டு. ஏன்னா அவ்வளோ ஃப்ளைட்டுக்கு நான் டிக்கெட் ஸ்டாக்கிஸ்டாக இருக்கிறதுனால என்னால் இலவசமாக போக முடியுது. ஆனால் அன்னைக்கு ட்ரெயினில் வித்தவுட் டிக்கெட்டு. ஆனாலும் கட்டிக்கிறதுக்கு உடுப்பு இல்லை. அதே ஊர்லேருந்து கட்டிட்டு வந்த ஒரு பழைய வேஷ்டி, ஒரு கிழிஞ்ச வேஷ்டி, ஒரு ஷர்ட், அதோட எக்மோ ஸ்டேஷனில் படுத்து கிடந்தவன் வேலை கேட்டு கிடைக்காம அதே கிழிஞ்ச வேஷ்டியை தான் அப்படியே பாத்ரூமில் போயிட்டு குளிச்சுக்கிறது, அதே ஈரத்தை கட்டிக்கிறது, அப்படியே அது அப்படி ஏறக்குறைய ஒரு 4 மாதத்தில் ஒரு மனநோயாளியாக ஆகிப்போனேன். அடுத்த 2 மாதத்தில் ஒரு பைத்தியக்காரன் ஆகிட்டேன். அதோட எக்மோ ஸ்டேஷனில் வித்தவுட் டிக்கெட்னு சொல்லி ஒரு சந்தேக கேஸில் பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரர்கள் பிடிச்ச கூட்டத்தில் நானும் ஒருத்தன். என்னையும் பிடிச்சோன்னா மறுநாள் ஜெயில் தான்ற நிலைமை. அங்கேருந்து பிடிச்சிட்டேன் ஓட்டம், பைத்தியத்தில் பிடிச்ச ஓட்டம். ஆனால் அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது, ஒரு அதிசயம். அந்த போலீஸ்காரன் எழுப்புறதுக்காக அடித்த அடி இருக்கு, அதில் என் மூக்கெல்லாம் உடஞ்சி ரத்தம் வர. அந்த அடித்த அடியில் என் பித்தம் தெளிந்தது. ஆனால் அன்று நான் சித்தனாவேன்னு நான் நினைக்கிறேன். படிச்சிருக்கேன் ஐயா. அந்த பேர், உங்களோட பேர் என்னன்னு கேட்கும்போது உங்கள் உண்மையான பேரை சொல்கிறீங்க பாலன்னு. அந்த போலீஸ்காரன் பேர் பால. ஆமாம். அதனால என் பேரையை திருப்பி சொல்கிறேன், எனக்கு கோபத்தில் உங்களை அடிக்கிறாரு. ஆமாம் ஆமாம். அந்த அடியில் போய் அமெரிக்கன் ஸ்தாபனம் தெரியாமல் போய் படுத்து. ஆமாங்க ஐயா. அங்கே கியூ இடந்தாரியான்னு கேட்க, நான் கொடுக்க, ஒரு 2 ரூபா கிடைக்க. ஆமாங்க ஐயா. அதுல இருந்து சேர்த்து அந்த வரலாறு ரசிகர்கள் எல்லாம் மக்கள் அறிந்ததுங்க ஐயா. எந்த தருணத்திலேயாவது மிகவும் நீங்க கலங்கி நின்ற தருணங்கள் உண்டுங்களா? 1 2 இல்ல, இன்னும் மனதால் நான் எக்மோர்ல படுத்து கிடந்த ஒரு பைத்தியக்காரனை போன்றுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே தவிர, எனக்குள் ஒரு பணம் சம்பாதிச்சிட்டோம், தொழில் ஏற்படுத்திட்டோம், ஒரு கம்பெனிக்கு சாமானாக இருக்கேன், இப்போ என்னென்னமோ இருக்குது, அது விடுங்க. அதெல்லாம் என்ன ஒட்டலை என் மனசோட, இன்னும் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் நம்புங்க, நான் தெருவில் போகிற நேரம் தெருவில் இந்த குப்பை தொட்டியில் சாப்பிட்றவங்க அவங்களெல்லாம் கண்டா காரம் நிப்பாட்டிடுவேன். ஏன்னா நானும் ஒரு நாள் அவனாக வாழ்ந்தவன். நின்றுட்டு அவனை கூப்பிடுவேன், அன்றைக்குள்ள கடையில் அவங்க நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு என் கூட யாராவது இருந்தால் என்ன இப்படிதான் நானும் இருந்தேன். ஒரு காலத்தில் எங்கள் ஆஃபீஸ் வாசலெல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்ற அழகை பார்த்துக்கிட்டே இருப்பேன். விதி கொஞ்சம் மாறி இருந்தால் இன்றும் நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன்.